ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். ரோமர் 12, 1 முதல் 5. தியான வசனம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமர் 15:15. ஆண்டவருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது: அப்படி இருந்தும் சகோதரரே, பிரஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து பிரஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக எழுதுகிறேன் என்பதாக குறிப்பிடுகிறார். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் நாம் ஆண்டவருடைய அழகு நம் மேல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், அல்லது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். ஆண்டவருடைய அழகை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவரோடு உள்ள உறவு, ஜெப உறவிலே நாம் மலை உச்சிக்கு செல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். நாம் தேவனுக்கு மாத்திரம் சொந்தக்காரர்கள் என்பதையும் நாம் தியானித்தோம். மற்றும் கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம், இல்லை என்றால் தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் தியானித்தோம். தேவனுடைய பிரியம் நம்மேல் இருக்கும்படியாக, அதாவது தேவன் எதிர்பார்க்கிற அழகை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பலியின் சிந்தை நமக்கு அவசியம் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாஞ்சையை பாருங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? பிரஜாதியாருடைய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்காக நான் தேவனுடைய சுவிசேஷகனாயிருந்து நான் ஆண்டவருடைய ஆசாரியனாக, ஆண்டவருடைய சமூகத்திலே பரிந்து பேசுகிறவனாக நான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். அவருடைய வாஞ்சை என்ன? பிரஜாதியார் ஆண்டவருக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும். பிரஜாதியாரும் தங்களை ஆண்டவருக்கு பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். நான் என்னை ஆண்டவருக்கு என்று பலியாக ஒப்புக் கொடுத்தது மாத்திரம் போதாது, பிரஜாதியாரும் ஆண்டவருக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அந்த ஒப்புக் கொடுத்தலுக்காக அந்த பலியின் சிந்தை என்னிடத்திலே காணப்படும். அதற்கான காரியங்கள் லேசானதல்ல. நான் என்னை தியாகம் செய்கிறேன், நான் விலைக்கிரயமாக என்னை கொடுக்கிறேன். என்னென்ன நஷ்டங்கள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் என் ஆண்டவருக்கென்று மக்களை கொண்டு வருகிற பணியில் நாம் என்னை இணைத்து கொள்கிறேன் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார் என்றுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதோடு நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாக நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த வார்த்தையும், இல்லையென்றால் அந்த செய்தியும் இதில் உள்ளடங்கி இருக்கிறதாக நாம் பார்க்க வேண்டும். 12ஆம் அதிகாரம் ரோமர் 1ஆம் வசனம் மற்றும் 2ஆம் வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். என்ன சொல்லுகிறார்? தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்பதாக குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியானவரின் அக்கினியானது நம்மில் இருக்கும் மாம்சீகம், சுயம், லௌகீகம் போன்ற எல்லாவற்றை சுட்டெரித்து சாம்பலாக்க வேண்டும். அப்பொழுது அந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, இல்லை என்றால் அழகை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அதைத்தான் கூறுகிறது. அதன் மூலமாக நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளைப் போல அவரை பின்பற்றுகிறவர்களாவோம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமும் அன்பிலே நடந்து கொள்ள முடியும். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால்
கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறவர்களாக இருப்போம் என்பதாக கொலோசியர் 3:12-13 சொல்கிறது. மேலும் சங்கீதம் 45:10-11 பார்ப்போம் என்றால், குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே பலியின் சிந்தை, ஆண்டவருடைய அழகை நாம் தரித்து கொண்டு அந்த அழகை வெளிப்படுத்துவதற்கு நம்மிடத்திலே அந்த பலியின் சிந்தை அவசியம். தியாகம் பண்ண வேண்டிய காரியங்கள், விட்டுவிட வேண்டிய காரியங்கள், வெறுத்துவிட வேண்டிய காரியங்கள், இவைகளெல்லாம் ஒருவேளை நமக்கு பிரியமானவைகளாக இருக்கலாம். ஆனால் என் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் எனக்கு பிரியமாக இருக்கக்கூடிய உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் தியாகம் செய்ய வேண்டும். என் ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சகலத்தையும் நாம் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன் என்று தான் சொன்னார் பவுலடிகளார். பலியின் சிந்தை. பிரஜாதியார் தேவனிடம் வருவதற்கு என்னுடைய நடைமுறை பாவனைகள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய செய்கைகள், என்னுடைய வழக்க முறைகள், பழக்க வழக்கங்கள், இவைகளெல்லாம் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். அதற்காக நான் தியாகம் பண்ண வேண்டிய ஏராளமான காரியங்கள் உண்டு. பலியின் சிந்தை நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலே தங்களுடைய மாம்ச சம்பந்தமான உறவுகளையும் தங்களுக்குண்டான யாவற்றையும் விட்டு தங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு தம்மை பின்பற்றி தமக்கு ஊழியம் செய்யும்படியாக ஒரு கூட்டத்தாரை தம்முடைய முழு நேர ஊழியராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமக்கென்று அழைத்து வேறு பிரிக்கிறார். அதைத்தான் லூக்கா 14:26, 27 மற்றும் 33 வசனங்களிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் தங்கள் மாம்ச பற்றுகளை வெறுத்து மறந்து தங்கள் ஜீவிய காலம் முழுவதும் அவரை பின்பற்ற வேண்டும். அவர்களுடைய அந்த பிரதிஷ்டையின் ஜீவியமே தேவன் அவர்களில் பிரியப்படுகிற அழகாயிருக்கிறது. அருமையான சகோதரா சகோதரி, தேவன் உன்னை இந்த மேன்மையான ஜீவியத்திற்கென்று அழைப்பார் என்றால் பரலோகத்தின் ராஜாவை பிரியப்படுத்தும்படி தாமதமின்றி நம்மை அவருடைய சித்தத்திற்கென்று ஒப்பு கொடுத்து அவரது கனமான ஊழியத்திற்கென்று நாம் விட்டுவிட வேண்டியவைகள், வெறுத்துவிட வேண்டியவைகள், தியாகம் பண்ண வேண்டியவைகளை நாம் தியாகம் பண்ண தயாராக இருக்க வேண்டும். இனி காலமில்லை. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக என்று கூறிய மோசே அதை தொடர்ந்து கூறுகிறார், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியலும் என்று தேவனை நோக்கி செபிக்கிறார். தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் நம்மேல் இருக்கும்படியாக, அவருடைய அழகு நம்மேல் இருக்கும்படியாக தேவ வசனத்தின் அடிப்படையில் நாம் செய்ய வேண்டிய கிரியைகள் உண்டு. அவற்றில் அவரே நம்மை உறுதிப்படுத்த வேண்டும். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் நம்மில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொண்டு தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் நம்மேல் இருப்பதற்கேற்ற கிரியைகளை நம்மில் உறுதிப்படுத்தி கொள்ள நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளையே, இந்த புதிய ஆண்டின் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி சங்கீதக்காரன் செபிப்பதைப் போல நாம் ஒவ்வொரு நாளும் செபிக்க அழைக்கப்படுகிறோம். என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்பது என்னுடைய ஜெபமாயிருப்பதாக. கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு அவர் அருளி செய்திருக்கும் வாக்குத்தத்தங்கள் ஏராளம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கு பிரியமானவளாய் இருந்தால் நீ அவரோடே சுகமாய் தங்கி இருப்பாய். அவர் உன்னை எந்நாளும் காப்பாற்றி உன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். நீ அவருக்கு பிரியமானவனாயிருந்தால் சத்துரு ஒருபோதும் உன்மேல் ஜெயங்கொள்ள முடியாது என்பதை 41 சங்கீதம் 11 வசனம் சொல்லுகிறது. உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் உன்னுடைய சத்துருக்களும் உன்னோடு சமாதானமாயிருக்கும்படி அவர் செய்வார் என்பதாக நீதிமொழிகள் 16:7 வாசிக்கிறோம். யாதொன்றும் உன் இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்த முடியாது. உன் சிறையிருப்பை அவர் திருப்புவார். ஆபத்து நாளிலே கர்த்தர் உனக்கு ஆதரவாயிருந்து உன்னை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து உன்னை தப்புவிப்பார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்பது உன்னுடைய அனுபவமாக இருக்க வேண்டும். அவருடைய பிரியம் உன்மேல் இருந்தால் நிச்சயமாகவே
நித்திய கானானில் அவர் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை என்று நீர் என்னை அழைக்கத்தக்கதாக ஆண்டவரே, அந்த நாள் வெகு சமீபமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, அந்த நாளில் பூரண வடிவுள்ள அழகுள்ள சீயோனாய் புதிய எருசலேமாய் நாங்கள் வெளிப்படும்படியாக நாங்கள் எங்களுடைய கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காண தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தல்ல வேண்டும் என்று உம்முடைய திருப்பாதத்திலே எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். அப்பா, நீர் எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் உம்மை சந்திக்கும் அந்த கிருபையை இழந்து விடாதபடி ஆண்டவரே, உம்முடைய அழகை நாங்கள் சுதந்திரித்து கொண்டவர்களாக அந்த அழகை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு பரிசுத்த சிந்தையுள்ளவர்களாய் காணப்பட, பலியின் சிந்தையுடையவர்களாய் காணப்பட, உமக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் காணப்பட, உம்மோடு தனித்திருக்கிற அந்த ஜெபத்தின் அழகை நாங்கள் வெளிப்படுத்த ஆண்டவர் எங்களை கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.